பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். அங்கே செந்தில், மீனா, அரசி எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ செந்தில் ஏதோ ஃபோனில் பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அரசி மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனா அதை பார்த்துட்டு என்ன பொம்பளைங்க ஃபோட்டோ பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லடி, ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் வராங்க. பாண்டியன் வந்ததும் கோமதி கிட்டே கேட்குறாங்க, ஏன் கோமதி உங்ககிட்ட வீட்டில் எவ்வளோ காசு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு சொல்கிறாங்க, இல்லை வீட்டில் ஒரு 5 கோடியும் பேங்க்கில் ஒரு 4.5 கோடியும் வச்சுன்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை கேட்டு ரொம்ப நக்கல் பண்ணாத கோமதி, எவ்வளோ வச்சுருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 62,000 இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் 1,00,000 இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்ன வேலைக்கா போகிறேன், இல்லை நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. எப்பா சாமி உங்ககிட்ட பேச முடியாது, அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா எதுக்கு இப்போ திடீர்னு பணம் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்படி தான் மளிகை சாமானும் வாங்கி போடணும், குடோனில் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா சொல்கிறாங்க, அம்மா என்கிட்ட இருக்க அந்த 1,00,000 இன்னும் நாங்கள் லோன்லாம் அடைக்கல, இன்னும் அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, 2 நாள் ஆகும், அதுக்கான செலவை நீங்கள் இப்போ எடுத்துக்கோங்க அந்த காசை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் அது உன் காசுமா, இப்போது அதெல்லாம் கொடுக்காத, நீ அந்த லோனை அடைக்கிறதுக்கான வழியை பாருங்கள், எனக்கு அதை அடைச்சிட்டிங்கன்னு தெரிஞ்சாலே எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் செந்தில் ரூமுக்கு வந்ததும் திட்டுறாங்க. ஏன் மீனா எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணுற, உனக்கு அறிவு இருக்கா, எதுக்காக இந்த காசை நீ இப்போ கொடுக்குறேன்னு சொல்கிற, நம்ம ஏற்கனவே இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நீ அந்த காசை கொடுக்குறேன்னு சொல்கிற, உனக்கு அறிவு இல்லையா, நீ பண்ணுறது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னங்க இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதுக்கு செந்தில் சொல்கிறாங்க, நியாயமாக பார்த்தா அவங்க தான் நம்மளுக்கு பணத்தை கொடுத்து வேலை வாங்கி கொடுத்துருக்கணும், ஏதோ இப்போ அவராக மனசு வச்சு கொடுத்துருக்காரு, அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா, என்னங்க இப்படி மனசாட்சியே எல்லாம் பேசுகிறீங்க, அவர் வெளியே கடன் வாங்குறேன்னு சொல்கிறாங்க, அதுக்காக கூட நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது அவரோட இஷ்டம், அது அவரோட கஷ்டம், அவரே பார்த்துப்பாரு, நீ ஒன்றும் அதை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் இப்போ மாதத்துக்கு நான் கட்டிக்கிறேன், மீதி காசில் ஃபர்னிச்சர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாங்க. அதுக்கு எதுக்குங்க ஃபர்னிச்சர்லாம், எல்லாம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே இல்லை கோட்ரஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே மீனா திட்டுறாங்க, எதுக்கு இப்போ கோட்ரஸை பற்றி பேசுகிறீங்க, அதை பற்றி தான் பேச வேணாம்னு சொல்லியிருந்தல அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நீங்கள் வேணால் போகிறதா இருந்தால் நீங்கள் மட்டும் போங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கதிரும் ராஜியும் ட்ராவல்ஸை மூடிட்டு போடலான்னு இருக்காங்க. அந்த டைமில் ஒரு கால் வருது. அப்போ அந்த காலுக்கு டிரைவர் வேணும், கார் வேணும்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. அப்போ டிரைவர் இல்லாதப்போ கதிரே போகிறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ராஜு ஏங்க ரெஸ்ட் எடுக்கிற டைமில் ஏன் நீங்கள் போகிறேன்னு சொல்கிறீங்க, பேசாமல் அந்த ஆர்டரே அந்த ட்ராவல்ஸ் இதுக்கு வந்ததே கேன்சல் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ராஜு சொல்கிற, நம்ம புதுசாக ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம், வந்த கஸ்டமரை வேணான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பின்ன என்ன, ரெஸ்ட் எடுக்கிற டைமில் ரெஸ்ட் எடுங்க, இன்னைக்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தல அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவ பேசாமல் எனக்கு டிரைவிங் கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கேட்குறாங்க. நீ ட்ராவல்ஸ்க்கு வர்றதே நிறுத்து, இதில் வேற உனக்கு டிரைவிங் வேறு கற்றுக் கொடுக்கணுமா, நீ போயிட்டு டிரைவிங் ஓட்ட கற்றுக்கிட்டு எதுக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ராஜையே திட்டுறாங்க. ஏன் இப்போ நான் ட்ராவல்ஸ்க்கு வர்றது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வர்றது பிடிச்சி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க. இதை கேட்டு ராஜியோ ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. 2 பேரும் இப்படியே பேசிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை.